Hi students, welcome to the Class Academy. Syllabus எப்படி நடக்கும் உங்களுக்கு மாமாதர்கள். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC ஓட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கண்டிப்பா ஆனுவல் பிளான்ல பார்த்துருப்பீங்க. இப்படி தான் அப்டேட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த எக்ஸாம் இருக்கு. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. திரும்ப ஒரு வீடியோ போட்டா நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோ சரிங்களா. ஆக்சுவலா ஜனவரியே ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் முடிஞ்ச கையோட ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜனவரில இருந்து டில் தி எக்ஸாம் வரைக்கும் புரியுதா. ஆனா நம்ம இந்த வீடியோ எடுக்கிற டேட்டுக்கு நான் சொல்றேன் 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. 4 days once 5 days once மாதிரி டெஸ்ட் இருக்கு புரியுதா. ஆனா நீங்க இப்ப சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. டக்குனு படிச்சு பண்ணிடலாம். ஏன்னா டில் தி எக்ஸாம் வரைக்கும் போட்டிருக்கோம். மொத்தமா 50 டெஸ்ட் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கு அந்த அளவுக்கு யாரும் டெஸ்ட் பேட்ச் போடல. போட்டாலும் கம்மியா தான் போடுவாங்க. கம்மியா போனாலும் ஃபீஸ் அதிகமா இருக்கும். நம்ம குவாலிட்டியா கொடுக்குறோம் புரியுதா. 50 டெஸ்ட். இந்த 50 டெஸ்ட்ல உங்களோட அந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் பார்ட்டும் வந்துடும், ஜிஎஸ் பாட்டும் வந்துடும், மேக்ஸ் பாட்டும் வந்துடும், தமிழ் பாட்டும் வந்துடும். ஏன்னா நமக்கு எல்லாமே இருக்கு எக்ஸாம்ல. காலைல ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, மத்தியானம் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ எல்லாமே உள்ளடக்கிற ஒரு டெஸ்ட் பேட்சா இருக்கும். 50 டெஸ்ட் 10,000 கொஸ்டின் இருக்கு இதுல புரியுதா. 10,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வரப்போது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எழுதினாலே நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் புரியுதா. இப்போ நம்ம இந்த என்ன பார்க்க போறோம், அந்த டெஸ்ட் ஷெடியூல், ஃபீஸ், எப்படி ஜாயின் பண்ணும் எல்லா டீலுமே பார்க்கலாம் புரியுதா. ஸோ வீடியோ கடைசி பாருங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புரியுதா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மொத்தமா 50 டெஸ்ட் 10,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் புரியுதா. மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வெறுமனே 1,999 தான் புரியுதா. 50 டெஸ்ட் 10,000 கொஸ்டின் ஃபீஸ் வந்து 1,999 தான். இதே ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 4,999 புரியுதா. இதுல கிளாஸ் வந்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோஸ் வந்துடும். இந்த டெஸ்ட் உள்ள அப்படியே வந்துடும். என்னன்னா நீங்க டெஸ்ட் வந்தாலும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், டெக்னிக்கல் கொடுக்க போறோம். கிளாஸ் வந்தாலும் ரெக்கார்ட் வீடியோஸ் தான். இதுலயுமே தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், டெக்னிக்கல் கொடுத்துரும். ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். நீங்க இது ரெண்டுல எது சேர்ந்தீங்கனாலும் உங்களுக்கு பின்னால வரப்போற குரூப் 4, குரூப் 2 பிலிம்ஸ், இந்த எக்ஸாம் எல்லாமே கவர் ஆக போகுது. ஏன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் நம்ம குரூப் 4, குரூப் 2 சேனலுக்கு கொடுக்குறோம். அப்படிதான் கேட்க போறாங்க மோட்டார் வெஹிக்கிளையும். அதனால எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டியது அவசியம். இந்த அளவுக்கு கம்மியான ஃபீஸ்ல தமிழ்நாட்டிலும் உங்களுக்கு எங்கேயும் கண்டென்ட் கிடைக்காது புரியுதா. இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ மோட்டார் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா இந்த 2 நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் டீடைல் தான். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் உங்களுக்கு வேணும்னா, இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க புரியுதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த கேள்வி கேட்பீங்க. சார் போன எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் 10 யூனிட், மெக்கானிக்கல் 10 யூனிட், 20 யூனிட்டுமே படிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுல 100 இதுல 100ன்னு கேட்டாங்களே அப்படின்ட்டு. இப்ப இந்த தடவை அப்படி கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கணும், இந்த தனித்தனியா கேட்டாலும் ரெடியா இருக்கணும். அதனால என்ன பண்ணிருக்கோம், நீங்க ஆட்டோமொபைல் படிச்சாலும் சரி, மெக்கானிக்கல் படிச்சாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப 20 யூனிட்டுக்கான கண்டென்ட் உங்களுக்கு வரப்போகுது. வெளியில இருந்து பார்க்கதான் அது 20 யூனிட். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா வெறும் 14 யூனிட் தான். ஏன்னா ஒரு 6 யூனிட் வந்து ரெண்டுலயுமே காமனா இருக்கு புரியுதா. 6 யூனிட் ரெண்டுலயுமே காமனா இருக்கு. பட் அந்த காமனா இருக்கிறதுலயுமே பாதி காமனா இருக்கும், மீதி பாதி புதுசா இருக்கும். அதை கரெக்டா தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சும் அப்படிதான் இருக்கு, கிளாஸும் அப்படிதான் இருக்கு புரியுதா. சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், ஃபெரோ அலாய்ஸ், நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அலாய்ஸ் தான் வந்து மொத்தமா 50 கொஸ்டின் கொடுக்க போறோம். இது உங்களுக்கு 150 கொஸ்டின். அப்போ ஒரு டெஸ்ட்லயுமே 200 கொஸ்டின் கவர் ஆக போகுது. ஜனவரி 20 தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சோம் சரிங்களா. செகண்ட் டெஸ்ட் ஜனவரி 25 போட்டிருந்தோம் புரியுதா. சோ அதுக்கான டெக்னிக்கல் சிலபஸ், தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்து 3ஆவது டெஸ்ட், அடுத்து 4ஆவது டெஸ்ட். 1-1லையுமே உங்களுக்கு டெக்னிக்கல் பார்ட், ஜிஎஸ் பார்ட், தமிழ் பார்ட், மேக்ஸ் பார்ட் எல்லாமே இருக்கும். நான் சொல்றேன் இந்த ஷெட்யூல் வேணும்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க புரியுதா. இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்டும் பின்னால போட்டிருக்கோம் புரியுதா. ஃபுல் டெஸ்டும் பின்னால போட்டிருக்கோம். அப்படியே பாக்குறப்போ உங்களுக்கு புரியும். எல்லா டெஸ்ட்டுமே 5 days once 4 days once அந்த லாஜிக்ஸ் தான் இருக்கு சரிங்களா. ஏன்னா அப்பதான் நம்மளால படிக்க முடியும். ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் போயிருவீங்க. 20 டெஸ்ட் நம்ம முடிச்சிருப்போம். அப்பதான் நோட்டிஃபிகேஷனே வரும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கும் நீங்களே நினைச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சிரமம். நீங்க மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்தீங்கன்னு வைங்க, டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப சத்தியமா உங்களால படிக்க முடியாது. இப்ப இருந்தே சேர்ந்து படிங்க, அப்பதான் நம்மளால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப ஏன்னா இந்த டெஸ்டுக்கான டாபிக்க படிச்சுட்டு தான் நீங்க இங்க போகணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். யூனிட் டைமே ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே வரிசையா போட்டுல, அந்த ஆர்டரும் உங்களுக்கு கரெக்டா போட்டிருக்கோம் ஓகேவா. இந்த ஷெட்யூலே எங்களுக்கு சரியான வேலையா போச்சு. அடுத்து இதுக்கான கொஸ்டின் எடுக்கிறது அதுக்கு மேல வேலை, அந்த அளவுக்கு போட்டிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக. எக்ஸாம் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு சில டெஸ்ட் நம்ம டேட் வந்து அப்புறமே சொல்றான்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க பாருங்க, இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமே நம்ம அனௌன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கோம். எக்ஸாம் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா இதுக்கப்புறம், அதாவது இந்த டேட் நீங்க எழுதுறப்பலாம்
நமக்கு எக்ஸாம் டேட் தெரிஞ்சிடும். கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இல்ல டேட் தெரிஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இன்னும் தள்ளி போகுதுன்னா கேப் விட்டுக்கலாம், இல்ல கொஞ்சம் இமீடியட்டா வருதுன்னா அப்ப டக்கு டக்குன்னு வச்சிடலாம். அதுக்காக தான் அனௌன்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கே டெக்னிக்கல் மட்டும் ஃபுல் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? இதுவே ஃபுல் டெஸ்ட் தான். இதோட உங்களுக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். கரெக்டா இந்த டேட்டோட சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அப்புறமா ஃபுல் டெஸ்ட் தான். இங்க இருந்தே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான். பட் ஜிஎஸ் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஜிஎஸ் கடல் மாதிரி இருக்கும் சிலபஸ். அது உங்களுக்கு ஜிஎஸ் தமிழ் இதெல்லாம் போயிட்டே இருக்கும். டெக்னிக்கல் பார்ட் அங்க இருந்தே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஷெட்யூல் வாங்கி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? கடைசி மூணு டெஸ்ட் ஃபுல்லாவே மார்க் டெஸ்ட் தான் போட்டு போக நினைக்கிறேன். இந்த பாருங்க, டெக்னிக்கலுமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சா அப்புறம் மார்க் டெஸ்ட்னு வரும். டெக்னிக்கல்ல 4th மார்க் டெஸ்ட் வரப்பலாம் இது முடிஞ்சிடும். ஜிஎஸ் தமிழ் முடிஞ்சிடும். முடிஞ்சோன்னா அப்புறமா ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம். இந்த 50 டெஸ்ட்ல 10,000 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆக போகுது. ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடலாம். மோட்டார் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 பிரிலிம்ஸ் ஆகட்டும், இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது ஃபீஸ் டீடைல். ஜாயின் பண்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிடணும். புரியுதா? டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னாலும் கேளுங்க, அனுப்புவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.